தமிழக மக்களே வணக்கம். தினமொழியில் இன்றைக்குள்ள அறிவுரை என்னவென்றால், ஏழைகளின் கண்ணீர் பணக்காரர்களை பழிவாங்கும். இன்னைக்குள்ள ஒரு ஆலோசனை அறிவுரை என்னவென்றால், ஏழைகளுடைய கண்ணீர் பணக்காரர்களை பழிவாங்கும். பணக்காரர்கள் எல்லாரும் கெட்டவங்க இல்லை. ஏழைகள்னு சொல்லும்போது பணக்காரன் என்ன வேணாலும் செய்யலாம். கோர்ட்டுக்கு போனாலும் அவனால் கோர்ட்டுக்கும் போக முடியாது. கோர்ட்டுக்கு போகாதபடி மிரட்டுறது, அவங்களுக்கு ஒரு அநீதி நடந்துட்டா, ஒரு கற்பழிப்பு நடந்துட்டா, ஒரு கொடூரமான செயல் அந்த வீட்டில் நடந்துட்டா காசை கொடுத்து அதை மூடுறது, அவன் ஸ்டேஷனுக்கு போக விடாதபடி செய்கிறது, அப்படியே போனாலும் போலீஸுக்கு லஞ்சம் கொடுத்து கேஸ் எடுக்க விடாமல் செய்கிறது, கோர்ட்டுக்கே போனாலும் கூட அங்கே வக்கீல்களுக்கு நீதிபதிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அந்த கேஸே ஒன்றும் இல்லாமல் ஆக்குவது பணக்காரனுடைய கிரிமினல் மைண்டு, அரசியல் தந்திரம். எல்லா பணக்காரங்களும் இல்லை, பெரும்பாலான பணக்காரர்கள் அப்படி இருக்கிறாங்க. அப்போ அந்த ஏழைகள் என்ன செய்வாங்க? இறைவா, கடவுளே, பேச தெரியல, அவங்க உணர்வுக்கு சொல்ல தெரியல, இவங்கள மாதிரி தசு முசுன்னு இங்கிலீஷில் பேசி நல்லா விளக்கமாக எதுக மோனையோடு பேச தெரியாது பாவம். என்ன செய்ய? கண்ணீர் தான் வரும், வேதனை தான் வரும். ஆனால் இறைவன் கண்டிப்பாக பார்க்குறார், கண்டிப்பாக பார்க்குறார். அந்த பழி உங்களை சும்மா விடாது, கண்டிப்பாக வாங்கும். அரசன் அன்று கொள்வா, தெய்வம் நின்று கொள்ளும்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? நின்று அடிக்கும். யார் அடிக்கும்? உன் பிள்ளைகளை அடிக்கும், உன் மனைவியை அடிக்கும், உன் குடும்பத்தை பாதிக்கும், உன்னுடைய தொழிலில் அதை இதாகும், உன் மனசுக்கும் நிம்மதி சமாதானம் இருக்காது. குற்ற உணர்வோடே வாழ்ந்து சாபத்திலேயே கிடந்து சாவ. பணம் இருந்து என்ன செய்ய? வசதி இருந்து என்ன செய்ய? நிச்சயமாக விதைச்சதை அறுக்கணும். என்ன நீ விதைக்கிறியோ அதை அறுக்கணும். அதனால் ஏழைகளுடைய கண்ணீர் நீதிபதிக்கு எட்டுதோ இல்லையோ, அரசாங்கத்துக்கு எட்டுதோ இல்லையோ, இறைவனுக்கு எட்டும். அந்த இறைவன் கண்டிப்பாக பழி வாங்குவார். பழி வாங்குதல் கடவுளுக்குரியது. நிச்சயமாக பழி வாங்குவார். அந்த பழிக்கு நீங்கள் ஆளாகாதபடி, யார் மனதும் நோக வேதனைப்படாதபடி, அப்படி செய்திருந்தாலும் கூட அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு சாரி கேட்டு அதுக்கான பரிகாரம் செய்து குற்றங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுங்க. அவங்க செய்த அநீதிக்கு, அவங்களுக்கு நீங்கள் செய்த அநீதிக்கு, கொடுமைக்கு, அவங்களுடைய இழப்புக்கு ஒன்றுமில்லாமல் அப்படியே அனாதியாக விட்டு எப்படியும் போங்கடான்னு சொல்லி தவிக்க விட்டிங்கன்னா கண்ணீர், அவங்க வேதனை, புலம்புல் நிச்சயமாக சும்மா விடாது. சிறிமதின்னு சொல்லி ஒரு பாப்பா இறந்தது கள்ளக்குறிச்சியில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த அம்மா இன்ன வரைக்கும் அழுதுகிட்டு இருக்காங்க, இன்ன வரைக்கும் முறையிட்டு இருக்காங்க, இன்ன வரைக்கும் புலம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வீடியோவை பார்க்கும்போதெல்லாம் என் கண் கலங்கும். மனசனாக பிறந்தவன் அந்த அம்மாவுடைய கதறலை கேட்டு அழாமல் இருக்க முடியாது. அந்த கண்ணீருக்கு பலன் உண்டு, அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு. கண்டிப்பாக இறைவன் வழக்காடுவார், நீதி நேர்மை செய்வார். அதனால் பணக்காரங்க என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கக்கூடாது. ஏழைகளுடைய கண்ணீரை இறைவன் பார்ப்பார், பழி வாங்குவார். ஜாக்கிரதையாக இருங்க. அப்படி ஒரு வேலை செய்திருந்தாலும் பரிகாரம் பண்ணிங்க, ஒப்புரவாங்க, மன்னிப்பு கேளுங்க. வெளியரங்கமாக ஒப்புரவாகி
நல்வழிப்படுத்துங்க. அதுக்கு தண்டனை இருந்தாலும் சந்தோஷமாக பூமியிலேயே நீங்கள் ஏற்றுக்கிட்டு கடவுள்கிட்ட போகும்போது நல்லவரா நிரபராதியாக போங்க. நன்றி மக்களே, வணக்கம்.